தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அல்ல, ஆமை மாடல் ஆட்சி தான் நடக்கிறது. பல்லாவரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் பயணம் மேற்கொண்டு யாத்திரை செய்து வருகிறார். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சுரங்கப்பாதை அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் வேதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் பயணம் நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் சாதனைகளையும் தமிழகத்தில் நிலவும் மக்கள் விரோத அரசின் அவல நிலை குறித்து உரையாற்றினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில், தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்கிறது என்று கூறுகிறார்கள். அது திராவிட மாடல் அல்ல, ஆமை மாடல் அரசு என குற்றம் சாட்டினார். ஏனென்றால் குறிப்பாக பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக அரசின் மக்கள் நலப்பணிகள் ஆமை வேகத்தில் தான் நடக்கிறது. எடுத்துக்காட்டாக குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணி ஆமை வேகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இது திராவிட மாடல் அரசு அல்ல, ஆமை மாடல் அரசு என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். எல்லா திட்டங்களிலும் ஊழல், குடும்ப அரசியலில் தான் நம்பர் 1 இடத்தில் ஆமை மாடல் அரசு முன்னிலை வகிக்கிறது. மக்கள் நலப்பணிகளில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை ஊழல் நிறைந்த ஆட்சிகள் தான் நடைபெற்றுள்ளது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். எந்த கட்சியாவது ஊழல் இல்லா ஆட்சி அமைப்போம் என வாக்குறுதி அளிக்கிறார்களா? இல்லை, அது அவர்களால் முடியாது. அது பாஜக ஆட்சியால் மட்டுமே முடியும். தமிழகத்தில் கலர் கலந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்துள்ளனர். நிறம் கலந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் என்று கூறுகிறார்கள். அது சரிதான், அதனை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் டாஸ்மாகில் விற்பது என்ன டானிக்கா? அதனால் உடல் நலம் பாதிக்காதா? டாஸ்மாகை தடை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அது திமுகவினர் நடத்தி வரும் ஆலைகளில் இருந்து வருகிறது. அதன் மூலம் அவர்களுக்கு கணிசமான வருமானம் கிடைக்கிறது. இதுதான் ஆமை மாடல் அரசின் சாதனை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்கும் போது உலக அரங்கில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது இடத்தில் மிகப்பெரிய நாடாக முன்னேறியுள்ளது. இதுதான் வளர்ச்சி. இதுவே திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் கடன் வாங்குவதில் 3வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது கடன் வாங்குவதில் முதல் இடத்தில் உள்ளது. 34,000 கோடியாக இருந்த டாஸ்மாக் வருமானம் தற்போது 44,000 கோடியாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் முன்னேற்றம் இப்படிதான் போய்கொண்டிருக்கின்றது. இதுதான் திராவிட மாடல் அரசின் முன்னேற்றம். ஊழலை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி பாஜக தான். மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனே ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்தி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரே கட்சி பாஜக தான். தமிழகத்தில் ஊழலில்லா ஆட்சி மக்கள் ஆட்சியாக அமைய வேண்டும். புதிய ஆட்சி வேண்டும். அது பாஜகவில் மட்டுமே தர முடியும். பல்லாவரம் தொகுதி மக்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களியுங்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார். இதில் கண்டோன்மெண்ட் நகர முன்னாள் மண்டல் தலைவர் ஆனந்தகுமார், கண்டோன்மெண்ட் நகர மண்டல் தலைவர் ஸ்ரீதர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, மண்டல், பகுதி, வட்ட, கிளை பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என் மண் என் மக்கள் பயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வரவேற்று பல்லாவரம் தொகுதி முழுவதும் பாஜகவினர் விளம்பர பேனர்கள், சுவரொட்டிகள், கொடிக்கம்பங்கள் அமைத்து பேண்டு வாத்தியம், கேரள செண்டை மேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து சிறப்பான முறையில் அண்ணாமலையை வரவேற்றனர். நம்முடைய ராதாநகர் சுரங்கப்பாதை, இந்த பகுதியில் நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கை சுரங்கப்பாதை, குறிப்பாக குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட், இது ராதாநகர் ரயில்வே கேட்டை போட்டீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி சாலையாக இருக்கட்டும், ராதாநகர் சாலையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்முடைய வண்டிகள்லாம் அப்படியே தேங்கி நிற்கும். இதற்கு ரொம்ப நாள் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இதற்கு வந்து சுரங்க வழி, ஒரு பாலம் வேணும், ஒரு பாதை வேண்டும். 2007 இதை ஆரம்பித்தோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கிறது. 16-17 வருஷமா அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இந்த வருஷம் மே மாசத்துல திறந்துருவோம் அப்படின்னு. அது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமை அரசு என்றுதான் உங்களுக்கு பேர் இருக்கு. ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய அரசுனா இந்த திராவிட ஆமை அரசு. ஆனால் எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு பொருந்தாது இல்லையா? திராவிட ஆமை அரசு ஒரு வேலையை மெதுவாக செய்வார். இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்து அவன்கிட்ட வாங்குவாங்க என்ற மாற்றி கொடுப்பாங்க. சென்னை முழுவதும் போய் பாருங்க, குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக
ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலும் போக முடியாது இல்லையா? அந்த திராவிட ஆபை அரசினுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை. இன்னொரு சாதனை பாருங்க, 2015 நம்முடைய மோடி ஐயா மதுரைக்கு நாம எய்ம்ஸ் அறிவிச்சோம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த திராவிட ஆமை அரசு இவங்க செய்யற வேலையெல்லாம் மறந்துட்டு ஒன்றிய அரசு எய்ம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. 2015 எய்ம்ஸ் ஆரம்பிச்சு அறிவிச்சோம். 2020 5 ஆண்டுகள் கழித்து நவம்பர் மாசத்துலதான் இந்த எய்ம்ஸுக்கு தேவையான நிலத்தை ஒப்படைத்தாங்க. இந்தியா முழுவதுமே வேகமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நம்ம இந்திய அரசு மும்பையில பாலத்தை வேகமா கட்டுறோம், காஷ்மீர்ல டனல் வேகமா போடுறாங்க ஐயா. இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் மிக வேகமாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா தமிழகத்தில் மட்டும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பங்காளி கட்சிகள் எந்த விதத்திலும் கூட அதை வேகமாக விடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 2 பங்காளிகள் கட்சிகள் இருக்கிறார். 2015 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்திற்கு நமக்கு தேவை 222.49 ஏக்கர் நிலம், 223 ஏக்கர் நிலம். 5 ஆண்டுகள் கழித்து 2020 நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு 5 வருஷம். அதன் பிறகு 2020-21 முழுசும் கோவிட். இன்னைக்கு அடித்து பிடித்து தலைகளாக நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் திரும்ப சொல்றாங்க ஐயா, திராவிட ஆண்மை அரசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எந்த கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்துவிடக்கூடாது. அப்போ மத்திய அரசுடைய திட்டங்கள் வேகமாக வந்துவிடக்கூடாது. பாராளுமன்ற எம்பி நம்ம எம்பி இல்லைங்க, பேச வேண்டிய எம்பியை பேசாம வாய் மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும். மோடி ஐயா வேகமா செய்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார், எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே குறிப்பாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கின்றார்கள், தாமதப்படுத்துகின்றார்கள், மக்களுக்கு அது வரக்கூடாது என்று நினைக்கின்றார். அதை உடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய எம்பி நமக்கு வேண்டும் ஐயா. பாராளுமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்பி உங்களுடைய பிரச்சனையை பேசி வேகமாக செயல்படுத்தக்கூடிய எம்பி. ஆனால் தெளிவாக வேண்டும், மாநில அரசு ஆணை வேண்டும், பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு. மேல மோடி வரப்போறாங்க நமக்கு தெரியுங்க. 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியை அமரப்போகின்றார்கள் என்று நமக்கு எப்படி இந்தியா வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய மாநிலமும் வேகம் எடுக்கும். இங்கேயும் வேகமாக வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்க. நம்ம எம்பியை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சமீபத்தில் பல்லாவரம் தொகுதி தமிழகம் முழுவதுமே பேசப்பட்ட தொகுதி பார்த்திருக்கேன் பேப்பர்ல எல்லாம். கருணாநிதி பேர் வச்சாலே கொஞ்சம் சரி இருக்க மாட்டாங்க. பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற பெயர். அவருடைய மகன் வீட்டுல வேலை செய்ய சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்கிறார், பட்டியல சகோதரி, உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அவங்க. அவர்களை அந்த சகோதரியை கொடுமைப்படுத்தி அடித்து சூடெல்லாம் வச்சு அந்த சகோதரி அத்தனை காலமாக அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு அதன் பிறகு சகோதரியை அடித்து துன்புறுத்தி அந்த சகோதரி கடைசியா பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட போய் தஞ்சம் அடைந்து தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்டு போராடி அதன் பிறகு ஒரு எஃப்ஐஆர் கொடுப்போம். இன்னைக்கு பிஜேபி வீட்டுல குடியேற்றன்னு சொல்லுங்க, உடனே கிளம்பி எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுல ஒரு நண்பர் நம்ம அருமையை சொன்னார், அண்ணன் வீட்டுல ஒரு 100 பவுன் நகை காணாம போச்சுங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, ரொம்ப விவரமா 100 பவுன் காணாம போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணல, ஆனா பிஜேபிக்கார கொடியேற்றுறாங்கன்னு போன் பண்ணாங்க. உடனே போலீஸ் அடிச்சு பிடிச்சு எங்கே கொடியேற்றுறேன்னா, அண்ணா 100 பவுன் காணாம போச்சுன்னா நீங்க வரமாட்டீங்க, அதனாலதான் பிஜேபி கொடியேற்றுறாங்கன்னு சொன்னா வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எதிலே வேகம் காட்ட வேண்டுமோ அதிலே வேகம் காட்டாத காவல்துறை ஒரு பட்டியல சகோதரியை எம்எல்ஏனுடைய மகன் தன்னுடைய சொந்த வீட்டுல மகனும் மருமகனும் அடிச்சு குடும்பப்படுத்திருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி 1 வாரம் கழித்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அதன் பிறகு கைதும் கிடையாது. இந்த திராவிட ஆமை அரசை பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம்,
அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து 33 மாத காலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறீங்க, நேரம் வந்துருச்சு. இந்த ஊழல்வாதிகளை, குடும்பவாதிகளை எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாம வெறும் ஸ்டிக்கரை மட்டும் விட்டுறோம். ஐயா, மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கும். பணம் எல்லாம் மோடி ஐயா, திட்டம் எல்லாம் மோடி ஐயா. செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ தொண்டர்களும் செயல்படுத்த முடியாது. செயல்படுத்துவதில் தாமதம். 17 வருஷம் ஒரு சுரங்கப்பாதை கட்டுறாங்க. எய்ம்ஸ் மதுரைக்கு இடம் கொடுப்பதில் 5 வருஷம் தாமதம். ஒன்றொன்றும் தாமதப்படுத்தி மத்திய அரசுடைய திட்டத்திற்கும் ஒரு புது பெயரை வச்சா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். நேற்றைய பார்த்திருப்பீங்க, நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வண்ண பஞ்சு மிட்டாயை தடை பண்ணார். பார்த்தீங்களா? வண்ண பஞ்சு மிட்டாய், அதாவது வண்ண பஞ்சு மிட்டாய் விற்கக்கூடாது, நம்ம வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏங்க தடை பண்றீங்கன்னா, வண்ண பஞ்சு மிட்டாய்க்கு புற்றுநோய் வரும் அப்படிங்கிறாங்க. நீங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க, மக்களுக்கு நல்லதுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, நாங்க அதை ஏற்றுக்கிறோம். அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க வண்ண பஞ்சு மிட்டாயை போய் தடை பண்றீங்க. அப்ப டாஸ்மார்க்ல போய் குடிச்சா காணிக்காது. ஏன்னா டாஸ்மார்க்ல குடிக்கிறது காணிக்கா, அது குடிச்சா கேன்சர் வராதா, லிவர் கேன்சர் வராதா, குடல் கேன்சர் வராதா, ஓரல் கேன்சர் வராதா? ஏன்னா டாஸ்மார்க்கு சரக்கு கொடுக்கறது டிஆர் பால், உங்க எம்பி. ஆனா அவரை தடை பண்ண முடியாது. ஏன்னா திமுக கட்சிக்கு பட்டிங்க அவர்தான். ஆனா பஞ்சு மிட்டாய்காரன் யாரு? நம்ம கிராமத்து சகோதர சகோதரிகள். அவங்கள வயிற்று பிழைப்புக்கு பஞ்சு மிட்டாய் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மேல கை வைக்கல, அவங்க திரும்பி பேச மாட்டாங்க. இதுதான் நீங்க திராவிட மாடல் அரசு. பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுவாங்க, ஆனா டாஸ்மார்க்ல காணிக்குமா? அதனால் சகோதர சகோதரிகள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த காரணத்திற்கும் கூட 2024 நம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ கூட்டணிக்கோ பங்காளி கட்சிகளுக்கோ நாம் வாய்ப்பளிக்க கூடாது. இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வளர்ச்சி வேகம் எடுக்கிறது. நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் அனைவருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க. தெரியாதவங்க யாரும் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் வரப்போகிறார். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து நம்ம அனுப்பி வைக்கணுங்க. 39க்கு 39 இங்கிருந்து அனுப்பி வைக்கணும். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய எம்பிக்கள் 39 பேர் இருக்கும் பொழுது இது அனைத்தையும் வேகப்படுத்த முடியும். இந்த பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் பாருங்க, எந்த அளவுக்கு போலியான ஒரு அரசு நடத்துறாங்க. பட்ஜெட்டை உதாரணமாக கொடுக்குறேன். வட சென்னை வளர்ச்சி திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக 1000 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இது வட சென்னை வளர்ச்சி திட்டமா இல்ல வட சென்னையில் இருக்கிற திமுக எம்எல்ஏ வளர்ச்சி திட்டமா நான் சந்தேகமா இருக்கு. அடுத்த 500 மின்சார பேருந்துகள், இது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து 3 வருஷமா அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரு பேருந்து மின்சார பேருந்து காணா. இது 3வது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள். 500 மின்சார பேருந்து பட்ஜெட்ல. ஐயா, ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி உங்களோடு நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழலை பத்தி ஒருத்தரும் பேசுறது இல்லையா? 5 வருஷம் என் நீ சொல்லி, 5 வருஷம் உங்களுடன் நான் சொல்லி, அதுக்கப்புறம் 5 வருஷம் நீவா, அதுக்கப்புறம் 5 வருஷம் நீவா. இப்படியே 70 ஆண்டுகள் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி ஆள்பவர்கள் மட்டுமே கொடுத்திருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களுக்கு எந்த விதமான மக்களுடைய வரிப்பணம் வளர்ச்சி திட்டங்களால் கீழே வரலைங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊழலை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கின்றோம். இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி உங்களை நம்பி தனி அணியாக நின்று கொண்டிருக்கிறோம். 2 கட்சிகளை எதிர்த்து, பங்காளி கட்சிகளை எதிர்த்து தமிழகத்திற்கே ஒரு புதிய அரசியல் வேண்டும். இவங்க வேண்டாங்க, புதிய அரசியல் வேண்டும். இது மோடி ஐயாவுடைய காலம். இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்முடைய நாடு வளர்ச்சி. 2014 மோடி அவர்கள் வந்த பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிற நம்முடைய நாடு இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறது. சாதாரண இல்லையா? இதே திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் 3வது கடன் வாங்கிய மாநிலமாக இருந்தது, இன்னைக்கு முதல் கடன் வாங்கிய மாநிலமாக உயர்ந்தது. 34,000 கோடி சாராயம் மூலமாக வந்த வருமானம் 44,000 கோடி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு பக்கம் முன்னேற்றம் என்பது இப்படி காட்ட முடியும். திமுகவை பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது சாராயம் விற்பதிலும் கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விற்கப்பட்டிருக்கிறார்கள். வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நேரத்தில் எடுத்தால் தவறாக போயிடும். ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பல்லவபுரமாக மிக முக்கிய ஊராக இருந்து
இன்னைக்கு பல்லாவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இந்த முறை நமக்கு டிஆர் பாலன் வேண்டாம். ஏன்னா அன்பிட்டு குடும்பாட்சி ஊழல் எல்லாருக்கும் ஃபிட்டு. ஆனா மக்களுக்கு ஆட்சி செய்வது அன்பிட்டு. அண்ணன் டிஆர் பாலன் அவர்கள் எந்த காரணத்திற்கும் வேண்டாம். இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சொல்லி வந்தாங்க? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னாங்களா இல்லைங்களா? 33 மாசம் ஆச்சு. இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம் கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் அரசு கொடுக்கிறோம் சொல்லாம நம்ம செய்யும். ஆனா தேர்தல் வாக்குறுதியில 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு 3வது பட்ஜெட்லையும் சிலிண்டருக்கு மானியம் இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம். ஆனா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் கடைசி பைசா வரைக்கும் மோடி ஐயா கொடுக்கிறார். கடைசி பைசா வரைக்கும் 100க்கு 100% மத்திய அரசுடைய எழுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம். 3வது பட்ஜெட்டாக கல்வி கடன் ரத்த பத்தி பேசுவீங்கன்னா அதை பத்தி ஒரு வரிய கூட காணலையா? கோவிட்-19 காலகட்டத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனையாச்சோ 15,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம். ஒரு பைசா வந்தாங்க. நெல் குவிண்டல் 2,500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்பு டன்னுக்கு 4,000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் இருக்கு. அதையும் பட்ஜெட்ல காணும். தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10 GB பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளுக்கு கிடைத்த மடிக்கணினியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன டேப்லெட்டை காணும். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம். 3 பட்ஜெட் ஆச்சு, ஒரு வீட்டை காணாங்க. மாதம் ஒரு முறை மின் கட்டணம். ஆனா இன்னைக்கு மின் கட்டணத்தை பற்றி பேசவே வேண்டாம். மாதம் ஒரு முறை பில் போடுறோம்னு சொல்லி இவங்க பில்லை ஏற்றி வச்சது மட்டும்தாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்கின்றோம். உண்மையில போய் பாருங்க, நகரத்துக்குள்ள எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதி, 511. இன்னைக்கு முழுமையாக உங்களுக்கு நேரம் இருந்து 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது. 20 கூட கிடையாது. 511. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க முன்னாடி நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 2019 நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு 295. நேரம் இருக்கிறவங்க பிஜேபி 2019 தேர்தல் வாக்குறுதி எடுத்து ஒரு பென்சில் பேனாலுக்கு பிக் பண்ணுங்கய்யா. 295 நிறைவேற்றி. எலெக்ஷனுக்கு 10 நாட்கள் இருக்கு. பத்திரிகை முன்னாடி சொல்ற திமுக காரன் பார்ப்பான், அவன் இல்லைன்னு சொல்லட்டும். ஆனா அவங்களுடைய 511 வாக்குறுதியில வெறும் 20, 295 வாக்குறுதி 295 நாம் நிறைவேற்றிருக்கோம். வேண்டும் என்றால் வெள்ளை அறிக்கை விடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். சொன்னது அனைத்தும் செய்துவிட்டு தேர்தலுக்கு இன்னும் 40 நாட்கள் இருக்கும் போது தெரியுது இல்லையா? 30-40 நாள் இருக்கலாம். அதற்கு முன்பாக தைரியமாக சொல்லுகின்றோம், 295 தேர்தல் வாக்குறுதி நின்றுவிட்டு உங்கள் முன்னால் நின்று நாங்கள் சொல்லுகின்றோம். 2024 அன்பான வேண்டுகோள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவு வேண்டும். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு பல்லாவரம் தொகுதியை 3 பேர் கூறு போட்டு விற்கிறாங்க ஐயா, கமிஷன் வாங்குறது. ஒன்று நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன், எம்எஸ்எம்இ அமைச்சர். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாங்க, வாழ்த்துக்கள் எழுதுங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதினாங்க. இதான் திராவிட மாடல் அரசுடைய தமிழ் சொல்லிக் கொடுத்தாரு. திமுகவினுடைய அமைச்சரை ஒரு அம்மா சொல்றாங்க பள்ளிக்கூடத்தில், ஐயா வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கு எழுதி போடுங்க. அதை பார்த்தீங்கன்னா இத்தக்கானா தூவக்கானா வாழ்த்துக்கள் எழுதிட்டு இவர் தான் 11ஆம் வகுப்பு படித்த அமைச்சர். ஆனா பேசுறதெல்லாம் மோடியை பத்தி பேசுவாங்க, பேசுறதெல்லாம் ரஷ்யாவை பத்தி பேசுவாங்க, பேசுறதெல்லாம் சைனாவை பத்தி பேசுவாங்க, இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த எம்எஸ்எம்இ அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு வாழ்த்துக்கள் என்கின்ற வார்த்தை எழுதி தெரியாது. இவர் ஒரு பக்க கமிஷன், தாமோ அன்பரசன் கமிஷன் குரூப், இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ கருணாநிதி கமிஷன் அணி, இது ஒரு பக்கம். 3வது தாம்பரம் மேயர் அணி, 3 பேர் கமிஷன் வாங்கி இன்றைக்கு நம்முடைய இந்த பகுதியை பல்லாவரத்தை கூறு போட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார். அங்க நிறைய டிஎம்கே சொல்லிட்டு இருக்கோம், நீங்க பாக்குறீங்க.
அடுத்து வரக்கூடிய டிஎன்கே பயிற்சியில திருநீர் மலை ஏரியில யாரு மணல் அல்றா, கமிஷன் யாருக்கு போகுது என்பது அடுத்த பயிற்சியில். அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பயிற்சிக்காரங்க இந்த 3 பேர் கொஞ்சம் எல்லாம் பேசிக்கிட்டு ரெடியா இருக்கணும். யாரையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக நிற்க ஆரம்பித்திருக்காக, வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கரம் சேர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த அற்புதமான யாத்திரை சென்னையிலேயே நடக்க முடியும். உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை. 234 தொகுதி வருகின்ற 27ஆம் தேதி பிப்ரவரி முடியுமா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கடைசி தொகுதிக்கு சிறப்பு விருந்ததாக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றாங்க. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற பெருமுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டிய கட்டாயம். நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிகச்சிறப்பாக பல்லாவரம் தொகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேடா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து